ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பனானா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ வாழைப்பழம் எடுத்துக்கேன். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அது தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்ல பழுத்து வாழைப்பழமாக எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. ஸோ அதனால தான் நல்ல பழுத்த வாழைப்பழமாக நம்ம எடுத்திருக்கோம். இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ அரைச்சாச்சு. இது கூட நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். நீங்கள் மைதா கூட சேர்க்கலாம், நீங்கள் கோதுமை மாவு வச்சும் செய்யலாம். ஸோ 1 கப்பு கோதுமை மாவு, அதாவது 250 கிராம். இது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 50 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாழைப்பழம் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது ஹீட் ஆகட்டும். ஸோ நம்ம எந்த பவுலில் வேக வைக்க போகிறோமோ அந்த பவுலுக்கு இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த அந்த பவுலை வச்சிடலாம். வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். விசில்லாம் எதுவும் போட தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.